ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து நம்ம பர்ச்சேசிங் வீடியோ தான் பார்க்க போறோம். யாருக்காக பர்ச்சேஸ் பண்ண போறோம்னா இந்த குட்டி பாப்பாக்கு நாளைக்கு பர்த்டே. ஸோ இவளுக்காக தான் பர்ச்சேஸ் பண்ண போறோம். அது இல்லாமல் நாளைக்கு எங்கள் ஸ்கூலில் வந்து கிராஜுவேஷன் டே இருக்கு, ஃபங்க்ஷன். ஸோ ரெண்டுமே ஒன்றா வந்ததுனால ஒரே ட்ரெஸ் தான் அவளுக்கு. ஏன்னா அந்த டான்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் எடுத்துணுமா, பர்த்டேக்கும் அதே தான் போட்டுப்பா. ஸோ அதுக்காக அவளுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு அப்புறம் வந்து எனக்கு பேக்கிங்க்கு சம்மந்தமாக கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் போய் ஷாப்பிங் பண்ண போகிறோம். கண்டிப்பாக வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ட்ரெஸ் எடுக்க தான் போயிருக்கோம். இது எங்கன்னா வந்து சிவா டெக்ஸ்டைல் சேலம் தான் போயிருந்தோம். ஸோ எங்களுக்கும் சேலமுக்கும் வந்துட்டு ஒரு 45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து எக்ஸிலேட்டரில் பாப்பா வந்து கொஞ்சம் பயந்தா, அப்புறம் அவளையும் கூட்டிகிட்டு வந்துட்டு அவளுக்கு வந்து ட்ரெஸ் வந்து ஸ்கூலில் நான் வந்து ப்ரோக்ராம் கிராஜுவேஷன் டே செலிப்ரேஷன் சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதுக்கு வந்து ரெட் கலர் தான் எடுக்க சொல்லியிருந்தாங்க. அளவுக்காக நான் வந்து இந்த ட்ரெஸ் வச்சு பார்த்தேன். பட் வந்து எனக்கு ரெட் கலர் அந்த சைஸில் வந்து ஒரே ஒரு ட்ரெஸ் தான் இருந்துச்சு அவளுக்கு. ஸோ அதனால் அந்த ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும், இந்த ட்ரெஸ் தான் அவளுக்கு வந்து பர்த்டேக்கு எடுத்திருந்தேன். வெளியவே போட்டு ட்ரெஸ் மேலேயே போட்டு பார்த்துட்டு இருந்தேன், கரெக்டாக இருந்துச்சு. ட்ரெஸ் ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த ட்ரெஸ் வந்து கீழே கொஞ்சம் இழுத்துச்சு. ஸோ நான் என்ன பயந்துட்டுன்னா வச்சுக்கோங்களேன், டான்ஸ் ஆடும்போது கீழே விழுந்துருவாளோங்கிற பயம் ஒன்று உள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. டான்ஸ் ஆடி முடிச்சு வர வரைக்குமே. அப்புறம் நைட்டு வந்து நெக்ஸ்ட் டே முன்னாடி நாள், பர்த்டேக்கு முன்னாடி நாள் தான் ட்ரெஸ் எடுக்க போயிருந்தேன். இது வந்து அடுத்த நாள் என்ன ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் வந்து காலையில் பாப்பாவுக்கு மேக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரௌனி ரெடி பண்ணியிருந்தேன். ஸ்கூலில் எங்கள் டீச்சர்ஸுக்கெலாம் வந்துட்டு ப்ரௌனி கொடுக்கறதுக்காக வந்துட்டு ப்ரௌனி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து குட்டி பாக்ஸில் வந்து ஒவ்வொரு பீஸ் ப்ரௌனி ப்ளஸ் 1 சாக்லேட் வச்சு ஸ்கூல் மேமுங்க எல்லாத்துக்குமே கொடுத்துருந்தேன். எங்கள் குட்டி பாப்பா பர்த்டே அப்போயுமே நான் வந்து அவங்க டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ப்ரௌனி தான் கொடுத்துருந்தேன். ஸோ கேக் நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கேக் தானே செய்கிறோம். ஸோ அது வந்து ஸ்கூலில் கொண்டு போய் கொடுக்கும்போது அது மெல்ட் ஆயிரும், நல்லா ஜில்னஸ் இருக்காதுல்ல. ஸோ மெல்ட் ஆகிற அந்த ப்ராப்ளம்னால தான் நான் ப்ரௌனி சூஸ் பண்ணி எடுத்துருந்தேன் அன்றைக்கி. அது இல்லாமல் எங்கள் ஸ்கூலில் ஃபங்க்ஷன் வேறு இருந்துச்சு. நான் முன்னாடி நாள் கேக்லாம் பாப்பாவுக்கு எதுவுமே பர்த்டேக்கு செய்யவே இல்லை. இதே வந்து அவள் பர்த்டே அன்னைக்கு மார்னிங் 3 o'clock எழுந்திரிச்சு தான் வந்து ப்ரௌனி கேக் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அது இல்லாமல் எனக்கு அன்றைக்கி வேறு கேக் ஆர்டர் வேறு இருந்துச்சு. அன்றைக்கி ஃபுல்லாக ஒர்க்காகவே தான் இருந்துச்சு. அப்புறம் மேம்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ப்ரௌனி பேக் பண்ணிவிட்டு அப்புறம் சாக்லேட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே நான் ஹோம்மேட் சாக்லேட் தான் ரெடி பண்ணலான்னு நினச்சேன். பட் எனக்கு வந்து அந்த டைமிங் கிடைக்கல. ஸோ அதனால வந்து நான் கடையிலேயே சாக்லேட் வாங்கியிருந்தேன். ஸோ சாக்லேட் பிள்ளைங்களுக்குலாம் கொடுத்துட்டு ப்ரௌனி வந்து டீச்சர்ஸ்க்குலாம் கொடுத்துருந்தேன். அப்புறம் வந்து இதுதான் ஸ்கூலுக்குள்ள என்டர் ஆயாச்சு. ஆஃப் டே தான் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. எனக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா மார்னிங் ஃபங்க்ஷன் வச்சுருந்தான், ஈவினிங் வச்சுருந்தா கேக் கட் பண்ணியிருக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து ஸ்கூலில் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பிரியாணி ரெடி பண்ணிடுவேன். பட் இதில் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா பிரியாணி செய்கிற ஐடியாவே இல்லை. இது வந்து திடீர்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். சரி ஈவினிங் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பிரியாணி நானாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. இது வந்து ரெசிபி எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ஃபுல் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். பாருங்க, பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. பிரியாணி ரெடி பண்ணி தம் போட்டதுக்கப்புறம் தான் வந்து கேக் ஐசிங் பண்ணி வச்சுருந்தேன். 3 டயரில் ரொம்ப குட்டியாக தான் செஞ்சுருந்தேன். ஏன்னா அதிகமாக கேக்கு ஏன்னா வந்து அதிகமாக யாரையுமே கூப்பிடல. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான். அதனால வந்து 3 டயரில் சின்னதாக தான் ரெடி பண்ணியிருந்தேன். அது வந்து அவள் வந்து 3 டயர் கேக் தான் வேணும்னு கேட்டிருந்தா. ஸோ அதுக்காக தான் ரெடி பண்ணியிருந்தேன். இல்லைன்னா வந்து டால் கேக்காக செஞ்சுருப்பேன். போன வருஷம் வந்து எங்கள் பாப்பாவுக்கு வந்து கேக் கட் பண்ணவே இல்லை. நான் எல்லாத்துக்கும் கேக் செஞ்சு தரேன், ஆனால் என்னோட பாப்பாவுக்கு வந்து நான் கேக் கட் பண்ணல. ஏன்னா நெக்ஸ்ட் டே தான் எனக்கு கேக் கட் பண்ணியிருந்தேன். அவள் பர்த்டே அன்றைக்கி ஃபுல்லாக ஆர்டர் இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் கட் பண்ண முடியல. ஆனால் இந்த வருஷம் முன்னாடியே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன், கேக் எல்லாமே மேக் பண்ணிட்டேன். அவள்கிட்ட கேட்டப்போ வந்து எனக்கு மாசா பியர் தீம் கேக் தான் வேணும்னு சொல்லியிருந்தா. ஸோ அவள் கேட்ட மாதிரியே மாசாந்தி பியர் தீம்லேயே கேக் செஞ்சுருந்தேன். இல்லை ஒரு பெரிய மிஸ்டேக் ஆச்சு. ஏன்னா டாப்பில் இருக்க கேக் குட்டியாக இருக்கனால எடுத்து வைக்கும்போது ஸ்லிப் ஆகிடுச்சு. பட் அதை திரும்ப ஐசிங் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அதுக்கான அடையாளம், கீழே விழுந்ததுக்கான அடையாளம் எதுவுமே இருக்காது. அப்புறம் ஃபைனலாக பெரிய பாப்பையும் சின்ன பாப்பையும் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தாச்சு.
பெரியவளுக்கு பொட்டு வச்சுன்னா, அக்காவுக்கு பொட்டு வச்சுன்னா, பாப்பாவும் எனக்கு பொட்டு வேணும் அப்படின்னு கேட்டால் அப்புறம் அவளுங்க ஒரு பொட்டு வச்சுட்டேன். அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நான் கேக் வந்து கேண்டில்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் வந்து கீழே ஹவுஸ் ஓனர் இருக்கா, அப்புறம் மாமியார் எல்லாமே வந்திருந்தாங்க. எங்கள் அம்மா அப்பாவால் வர முடியல, ஏன்னா எங்கள் கடை வச்சுருக்காங்க ஹோட்டல். ஸோ அதனால் அங்கே இருந்ததுனால நைட் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 9:30 போல் தான் வந்துருந்தாங்க. பாருங்க எங்கள் குட்டி பையன் இருக்கான்ல, எங்கள் கொள்ளார் பையன், அவன் வந்து குட்டி பையன் என்ன பண்ணுவானா, எங்கே நெருப்பு அடுப்பு எரிஞ்சாலும் சரி, எங்கேயாச்சும் கேண்டில் பொறுத்து வச்சாலும் சரி, சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவான். பாருங்க எப்படி நின்று சாமி கும்பிட்டு இருக்கான். நெருப்புன்னு எங்கேயாச்சும் இருந்தால் போடும், சாமி அப்படின்னு சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவான். பாருங்க அங்கே ஒரு கேமரா எடுத்தோன்னே ஒளியிறான். அக்காவுக்கு தான் பிறந்தனால, ஆனால் தங்கச்சியும் கேக் கட் பண்ண வந்துட்டு மேலே சேர் மேலே ஏறி நின்றுட்டுருக்கா. ஏன்னா வந்து கீழே நின்னா அவளை வந்து பார்க்க முடியல, அதனால அவளால் எட்டல கேக் கட் பண்ணுறதுக்கு எட்டல. ஸோ அதனால சேர் மேலே நின்று கட் பண்ணுவேன்ட்டு சேர் மேலே நின்று கட் பண்ணிட்டு இருக்கா அவள். கேக் வந்து என்ன ஃப்ளேவர் செஞ்சேன்னா, பாட்டம் லேயரில் வந்துட்டு பிளாக் ஃபாரஸ்ட்டும் மிடில் அண்ட் டாப்பில் வந்துட்டு பைனாப்பிள் ஃப்ளேவரும் தான் வந்து கேக் ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் எங்கள் சித்தப்பா கூட்டி விட்டுறா. அன்றைக்கி ஃபுல்லாகவே ஃபுல் ஒர்க்காக தான் இருந்துச்சு. ஆனால் வீட்டில் ஒரு குழந்தைக்கு பர்த்டேனா வச்சுக்கோங்களேன், காலையில் எழுந்திரிச்சலாம் நைட்டு அவங்க பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சு படுக்கிற வரைக்கும் ஹெவி வேலை. எனக்கு எப்போயுமே எங்கள் பாப்பாங்க பர்த்டே அப்போ இப்படியே தான் ஃபுல்லாக ஒர்க் இருந்தே இருக்கும். பாருங்க எங்க ஹவுஸ் ஓனர் பாப்பா வந்து கேமராவை பார்த்தாலே அங்கேயும் ஓடிட்டு இருக்கா. ஃபைனலா எங்க அப்பாவுக்கு வந்து கேக் கொடுத்துருக்கா. அப்புறம் வந்து அந்த கேக் மேலே இருந்த நான் எடிபிள் பால்ஸ் அந்த பிரிண்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு எல்லாத்துக்குமே கேக் கட் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் வந்து பிரியாணி சுட சுட ரெடியாக இருந்துச்சு. எல்லாரும் தான் சாப்பிட்ருந்தோம். பாருங்க எங்கள் குட்டி தம்பி வந்துட்டு கேக் கடையில் கட் பண்ணுறதுக்குள்ளேயே கேக் வேணும்னு கேட்டுட்டு இருக்கான். அவன் வந்து அதிகமாக கேக் சாப்பிட மாட்டான், கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக தான் சாப்பிடுவான். ஆனால் இந்த டைம் வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு கேக் சாப்பிட்ருந்தான். அப்புறம் வந்து ஹவுஸ் ஓனர் பாப்பாவும் தம்பியும் வந்து கிஃப்ட் வாங்கியிருந்தாங்க, கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க.
அப்போயே ஓப்பன் பண்ணிட்டு அப்போயே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. எங்கள் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அவளுக்கு தகுந்த மாதிரியே ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. பாருங்க அந்த கிஃப்ட்டை பார்த்தோன்னா எங்கள் பாப்பா எவ்வளோ ஹாப்பி ஆகிட்டா. வேறு நீங்கள் எவ்வளோ 2000 ரூபாய் போட்டு 5000 போட்டு ஒரு பொம்மை ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா கூட இவ்வளோ ஹாப்பி ஆக மாட்டான். ஆனால் இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் பார்த்தா மட்டும் அவளுக்கு அவ்வளோ ஹாப்பி ஆகிடுவா. அவளுக்கு வந்து இந்த கிஃப்ட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து ஹவுஸ் ஓனர் அக்கா வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ்க்கு தனியாக அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு இது அமௌண்ட்டில் வந்து ட்ரெஸ் எடுத்துருந்தோம் தனியாக. அது நீ சொல்லு பேர்னா நெக்ஸ்ட் ஆனால் எங்கள் சித்தி சித்தப்பாவும் வந்து கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்களும் வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தான் அவள் எப்படி விரும்பவளோ அதுக்கு தகுந்த மாதிரியே 2 பேருமே கிஃப்ட் வாங்கியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்க வாங்கியிருந்ததுமே எல்லாமே எக்ஸாம் பேடு, பெயிண்ட்டு, ட்ராயிங் புக் இது மாதிரி எல்லாமே வாங்கியிருந்தாங்க. எல்லாமே பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக யூனிக்காக இருந்துச்சு. உடனே பிரிக்கிறது தான் நல்லா வருது. வாங்கடா ஆரம்பிடா பிரிங்கடா. ஆடுறது பேருடா அது யாரா? அது நீ சொல்றா அது யாரா? அப்புறம் வந்துட்டு அந்த கிஃப்ட்லாம் வந்துட்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் குட்டி தம்பி பாருங்க யாரும் என்னமோ பண்ணுங்க எனக்கு கேக் வேணும்ன்ட்டு என்கிட்ட ஒரு பீஸ் கேக் வேணும்னு அம்மான்னு கேட்டு வாங்கிட்டு போய் பின்னாடி உட்காந்து அவன் பாட்டுக்கு உட்காந்து கேக் சாப்பிட்டுட்டு இருக்கான். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ க்யூட்டாக அழகாக கேக் சாப்பிட்டுட்டு இருக்கான்.
இவங்க 2 பேரும் அவ்வளோதான். அந்த புக்கு டாய்ஸ் இது என்ன 2 நாள் கூட ப்ராப்பராக வச்சுக்க மாட்டாங்க. அது அங்கே இங்கேன்னு அங்கங்கே ஒன்றுக்கு தான் கிடைக்கும். நான் டெய்லி கத்திக்கிட்டே இருக்கணும், எடுத்து வைங்கன்னு. அந்த லெவல் பண்ணிடுவாளுங்க 2 பேருமே. அதெல்லாம் என்னடா? அது என்னது? அது நீ சொல்லு. குட்டி பையன் அழகாக உட்காந்து கேக் சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்புறம் வந்து கிஃப்ட் ஓப்பன்லாம் கொடுத்த கிஃப்ட்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சாப்பிட்ற டைம் வந்துருச்சு. அப்புறம் வந்து போய் பிரியாணி ஓப்பன் பண்ணி பிரியாணி சாப்பிட ரெடி ஆகிட்டோம். ஓடுவா பருப்பு ஒரு ஓட்டம் ஓடிட்டான். கேக் எப்படி இது? இங்கே தான் என்னோட மாமியார். அது நல்லா இது இல்லை கேக்கு. அப்புறம் எங்கள் குட்டி பாப்பாவும் கேக் வாங்கி சேரில் உட்காந்துட்டா. மேடம் கீழெலாம் உட்கார மாட்டாங்க. கேக் எப்படி இது? அப்போ வந்து ஃபைனலாக எல்லோரும் கேக் சாப்பிட்டு அதை வந்து பிரியாணி சாப்பிட போயாச்சு. அதுக்கப்புறம் வந்து பிரியாணி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அவ்வளோதான். அவனுக்கு எவ்வளோ கேக் சாப்பிட ரொம்ப எவ்வளோ ஹாப்பியாக கிளாப் பண்ணிவிட்டு கேக் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்புறம் வந்து இப்போ வந்து பிரியாணி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. தம் போட்டு எவ்வளோ சூப்பராக பிரியாணி ரெடி கிடச்சிருக்குதுன்ட்டு பார்க்கவே செம்ம டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு. இலவாசமாக அடிக்குது. எவ்வளோ போட்டேன்? நிறைய போடலையா? எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் இந்த பொடினா கொத்தமல்லி எல்லாம் மேலே போட்டோமா வச்சுக்கோங்களேன், பொடினா வாசம் அடிக்குது, கொத்தமல்லி வாசம் அடிக்குது, இப்படியே தான் சொல்லுவாங்க. சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ உதிரியே சூப்பராக வந்துச்சு. இது வந்து நான் ஜீரக சம்பா பாஸ்மதி ரைஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. வீட்டில் நார்மலாக குக் பண்ணுவோம்ல பாஸ்மதி ரைஸ், அதெல்லாம் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டு சிம்பிளான பர்த்டே செலிப்ரேஷன் ரிலேஷனை வச்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். பாருங்க குட்டி பையன் என்ன பண்ணிருக்காங்கன்னு. தேங்க்யூ. அபி இன்னும் ஒரு வாரம் இதையே வச்சு ஓட்டுவியா?